ஹாய் ப்ரோ, ஹாய் சார். பிரைஸ் லார்ட். புத்தி இல்லை ப்ரோ. சிஸ்டர் உங்களுக்கு புத்தி இல்லை. ஏய், யாரை பார்த்து புத்தி இல்லையான்னு கேட்குறேன். நான் சொல்ல ப்ரோ, ஆண்டவர் தான் அப்படி சொல்ல. ஏய், ஆண்டவர்லாம் அப்படி சொல்ல மாட்டார், நீ தான் அப்படி சொல்கிற. இல்லை ப்ரோ, நானே முட்டாளி, எனக்கே புத்தி இல்லை. ஆனால் எனக்கு புத்தியை கொடுத்து ஆண்டவர் இந்த வார்த்தையினால அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து நடத்திருக்காருன்னா உங்களுக்கு என்னோட அதிக புத்தி இருக்கா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ நடத்திருப்பார்? நான் வார்த்தைக்குள்ளே போய்ட்டு ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்தினேன். நேற்று தினத்தில் நான் லைவ் போயிருந்தேன். அந்த லைவில் நிறைய பேர் எனக்கு பயமாக இருக்குது, லைஃப்பை குறித்து பயமாக இருக்குது, எனக்கு என்ன நடக்கும்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும் போது நான் ஆண்டோட்ட போய் கேட்டேன், ஆண்டோரே என்னை மட்டும் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுட்டு என் அன்பு சகோதரனை சகோதரி எப்படிலாம் வாழ வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ஆண்டவர், டேய் நான் எங்கடா அப்படி வாழ வச்சேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தாருங்க உங்ககிட்ட பேச சொல்லி. பிரதர் சிஸ்டர், ஃப்யூச்சரை குறித்து பயப்படுறீங்களா? நாளைக்கு என்ன நடக்கும்னு பயப்படுறீங்களா? கிடையாது பிரதர். ஒரே ஒரு காரியத்தை வார்த்தையில் போய் நான் சொல்லிடுறேன், வார்த்தைக்குள்ள போகிறேன். அன்பு சகோதரா சகோதரி, 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. புத்தி இல்லையான்னு நான் கேட்டேனே, ஆண்டவர் சொல்றாரு, புத்தி உள்ள ஆவியை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அப்புறம் எப்படி நீங்கள் பயப்படலாம், அப்புறம் எப்படி உங்களுக்கு புத்தி இல்லாமல் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். நேற்று தினத்தில் லைவில் 2 பேர் தான் பேசுகிறாங்க. பிரதர் சிஸ்டர், இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு நாளைக்கு என்ன நடக்கும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கவலை, ஏகப்பட்ட அங்காளா. இப்போ அதெல்லாம் பிசாசு கொடுக்கறதுக்கு வசனம் சொல்லுது, உங்களுடைய காலம் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்காங்க, உங்களை கையில் வரைஞ்சி வச்சிருக்காராங்க. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, நீ என்னுடையவன் என்னுடையவள், உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்க. ஏகப்பட்ட வார்த்தைகளை கேட்டுட்டோமேங்க, இன்னும் பயந்துட்டு இருந்தா எப்படிங்க? எதுக்குங்க பயம்? உங்களுக்கு என்னங்க ஆகிடும்? என்ன ஆகிடும்? அவனே ஒன்று சொல்கிறேன், உங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. பிரச்சனையை கொடுக்கலாம், ஆனால் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கொள்கிற வழியை கொடுக்குற ஒரு தேவ ஆவியானவருங்க. வசனம் திரும்பியே சொல்லிட்டு பாருங்க, பயமுள்ள ஆவியை கொடுக்கலைங்க. பயப்படாதீங்க, பலமும் அன்பு உங்கள் மேலே வச்சுருக்கான், அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. அந்த தெளிந்த புத்தியை யூஸ் பண்ணி எனக்காக ஒருத்தர் இருக்கார், எனக்காக யாவே செய்து முடிப்பார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திருவார், என்றாகிலும் செய்திருவார், எப்போ வேணா செய்வார். அவர் பார்த்துப்பார், அப்பல போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு ஓட விட்டு ஜாலியாக இருங்க பிரதர் சிஸ்டர், ஜாலியாக இருங்க. கர்த்தர் வசனம் சொல்லுது, சந்தோஷமா இருங்க. திரும்பியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுது பிரதர். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி aware about anything. God will make it happen something crazy in your upcoming days. Just when you put God first. என்னைக்கு முதலாவது அவரை தேடுறீங்களோ அவர் அடுத்த காரியங்களை பெஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் மீட் March 28 நடக்குது. டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மீட்டிங்கில் பார்க்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய என்கவுண்டரை வச்சுருக்கார், ஒரு பெரிய செய்தியை வச்சுருக்கார். Eagerly I am going to wait to see every youngsters, not only youngsters, எல்லாருமே வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு விசுவாசிக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாள் பயம் இல்லாமல் புத்தி உள்ள ஆவியோட தேவனோட அப்படியே ஜாலியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதனால் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். இல்லையா? லவ் யூ. காட் பிளஸ் யூ.